கோலாலம்பூரில் 103 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமான் மலாவாத்தி தமிழ் பள்ளி விரைவில் புதுப்பொலிவை பெறவுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று, நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல சவால்களுக்கு பிறகு அந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டடத்தை கட்டும் பணிகள் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளன. பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் அவர்களின் ஒத்துழைப்போடு பள்ளியின் மேலாளர் வாரியம் மேம்பாட்டு பணிகளை தொடங்கியிருக்கிறது. சண்முகம் மூக்கனின் முயற்சியில் கிடைக்கப்பெற்ற நிதி உதவியை கொண்டு கட்டிடத்தை எழுப்பும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கல்வி அமைச்சால் உருமாற்ற பள்ளி 2025 என அங்கீகாரத்தை பெற்றுள்ள தமான் மலாவாத்தி தமிழ் பள்ளி கூடுதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதும் மேலும் சிறப்பாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அரசாங்கம் ஒருபோதும் தமிழ் பள்ளிகளை கைவிடாது என்பதற்கு இதுவே ஒரு சான்று என சண்முகம் மூக்கன் சுட்டிக்காட்டினார். தமிழ் பள்ளிகள் மீது பிரதமர் காட்டி வரும் அக்கறையை இது புலப்படுத்துகிறது. எனவே அரசாங்கத்தை சரியான முறையில் அணுகினால் நன்மைகளை பெறலாம் என அவர் குறிப்பிட்டார். தன்னால் ஆன அனைத்தையும் உறுதியாக செய்வேன் என்றும் சண்முகம் உறுதியளித்தார்.